அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம தங்கத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா தங்கத்தோட விலை தாறுமாறு தர்பார், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நான் உள்ளே சொல்ல பதில் என்னன்றது நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இந்த தங்க விலை ஏற்றத்திற்கு எல்லாரும் பிரதானமாக சொல்கிறது எல்லா நாடுகளும் தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, எந்த நாடு அதிகமாக வாங்கி குவிச்சிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? தங்கம். இதுதான் கேள்வி. இன்றைய கேள்வி சும்மா கெஸ் சொல்லுங்கள். நான் உள்ளே சொல்கிற ஆன்சரும் நீங்கள் கெஸ் பண்ணுறதும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். எந்த ஒரு நாடு பிரதானமாக அதிகமாக வாங்கி குவிக்கிறாங்க? ஏன்னா டாலருக்கு மாற்றாக தங்கத்தை வாங்கி குவிக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு தங்க விலை ஏற்றதுக்கான காரணம் அப்படின்னு பிரதானமாக சொல்லப்பட்டிருந்தால் கூட இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. அதை அரசியல் ஆராயப்படும். அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் என்ன, அப்புறம் பக்கத்தில் ஐரோப்பா எடுக்கிற அடுத்தடுத்த முடிவுகளாக இருக்கட்டும், இல்லை காசாவுடைய விவகாரமாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம். நம்ம ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப சிறப்பான தகவலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். பர்சனலாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். ஆனால் நம்ம நேராக சம்பவ இடத்துக்கு போயிடலாம். இன்ட்ரொடக்ஷன்லாம் வேணாம், சர்ப்ரைஸாக இருக்கட்டும் உங்கள்கிட்ட. ஸோ வீடியோக்குள்ள போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இஸ்ரேல் காசா விவகாரத்தை தூக்கி நான் லாஸ்ட்டாக போட்டேன், இந்த வீடியோவோட கடைசி பகுதியை போட்டேன். ஏன்னா நம்ம தொடர்ந்து நிறைய தடவை பேசணும்னாலும் நம்ம மற்ற விவகாரத்தை பேசணும். ஆனால் ஒன்று மட்டும் உங்ககிட்ட போகிறோம் அப்படி சும்மா அப்படி கொளுத்தி விட்டு போயிடலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இன்றைக்கி தமிழக அரசு வேறு இஸ்ரேலுக்கு எதிராக மிக கடுமையான ஒரு போராட்டம், நிறுத்துங்கள்ன்ற மாதிரிலாம் பயங்கரமாக போராட்டம் மேற்கொண்டாங்க. அதனால் இனி இஸ்ரேல் அரசாங்கமே கஷ்டன்ற மாதிரி தான் பத்திரிகைகளை எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. இனி முடிஞ்சது நெதன்யாகு அரசாங்கம்ன்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு தோணும் இல்லையா? அவங்களுக்கு ஒரு ரெண்டு விஷயத்தை அப்படி போட்டு தள்ளிட்டு போயிடலான் இருக்கேன். சம்பவம் நம்பர் 1, அதாவது 4 வாரத்துக்கு முன்பு இஸ்ரேலினுடைய நிறுவனம் DCX சிஸ்டம் லிமிடெட் அண்டு சம்மர் கேட்குறான்னு சொல்லிட்டு டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, அவங்க தமிழக அரசுக்கிட்ட தனிப்பட்ட முறையில் MOU ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க. யார்? இஸ்ரேலினுடைய DCX நிறுவனம் சைன் பண்ணி இங்கே ஒசூரில் வந்து நிறுவுறாங்க. இந்த நிறுவனம் தான் ஏர்போர்ன் மேரிடைம் ரேடார் சிஸ்டமும், ஃபயர் கண்ட்ரோல் ரேடார் சிஸ்டமும், ரேடார் டெக்னாலஜி ஃபார் ஏர்போர்ன் அண்டு லேண்ட் பேஸ்டு அப்ளிகேஷனும் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறாங்க. இந்த DCX சிஸ்டம் வந்து ELTA சிஸ்டம் லிமிட்டடோட வந்து அட்டாச்மெண்ட் ஆக்குறாங்க. இஸ்ரேலினுடைய ELTA சிஸ்டம் இதுக்கு வந்து இஸ்ரேலினுடைய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் வந்து தனிப்பட்ட முறையில் சப்சிடி கொடுத்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணுறாங்க. அப்போ நம்ம தமிழக அரசு தனிப்பட்ட முறையில் இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி கிட்ட இங்கே நம்ம MOU பண்ணியிருக்கிறோம் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு 4 வீக் பிஃபோர், ஜஸ்ட் ஒரு 1 டே பிஃபோர், இப்போ ஒரு நாளைக்கு முன்பு நம்ம டிஃபென்ஸ்னுடைய ப்ராஜெக்ட் வந்து பெரிய அளவுக்கு எலாபரேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 73,000 கோடி சம்திங் வந்து பெரிய அளவுக்கு இனாகிரேட் பண்ணாங்க இல்லையா? அந்த இனாகிரேஷனில் இஸ்ரேலினுடைய ஏரோ டெஃப்கான் 2025, இந்த ஏரோ டெஃப்கான் 2025 பிரதானமான நாடாக வந்து அழைக்கப்பட்டது வந்து இஸ்ரேலினுடைய நிறுவனமும் கூட. அவங்களும் தாங்கி நின்று அந்த ப்ராஜெக்டில் 20% மேலே ஃபுல்ஃபில் பண்ணுறது அவங்க தான் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். ஏன்னா ஏற்கனவே இந்திய அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் டாடா நிறுவனமும் சரி, அப்புறம் அதானி என்டர்பிரைஸஸும் வந்து மேக் இன் இந்தியா கான்செப்டில் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அது பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் தனிப்பட்ட முறையில் இஸ்ரேலை எதுக்குறீங்க, ஹமாஸுக்கான தனிநாடுக்கான கோரிக்கை முன் வைக்கிறீங்க, இனி இஸ்ரேலுக்கு இங்கே என்ன வேலைன்ற மாதிரி கேட்கும்போது அந்த MOU சைன்லாம் நீங்கள் கேன்சல் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த பக்கமும் சிறப்பான சம்பவம் நடந்திருக்கு, இந்த பக்கமும் நடந்திருக்கு. கூடுதலாக ஒரு தகவல் இப்படி போட்டு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்க்குற முடிவுகள் உங்கள் கையில் இருக்குது. 1. 2வது விஷயத்தையும் சொல்லிடுறேன் நான். ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் போகிறதுக்கு முன்பு, உலகிலே முதல் முறையாக ஒரு சிறப்பு மருந்தில் கலப்படம் இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்டது இங்கே தான். நம்ம எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய மருந்து நிறுவனம். இந்த மருந்து நிறுவனத்தில் ஆல்மோஸ்ட் 16 குழந்தைகள் இறந்து போனாங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து இன்னும் அப்சர்வேஷனில் வைத்திருக்காங்க. ஃபைனலாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் நிறைய கலப்படம் பண்ணியிருக்காங்க அந்த மருந்தில். மற்ற பொருளை நீங்கள் கலப்படம் பண்ணுறீங்க, அதையே ஏற்றுக்க முடியாதான். ஏன் மருந்தில் போய் நீங்கள் கலப்படம் பண்ணால் எப்படி அது உயிர் போகாமல் இருக்கும் சொல்லுங்கள்? ஏற்கனவே அதே கெமிக்கல் உள்ளே போயிட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குதுன்னு தெரியாது. இல்லை என்ன அறிவாக இருப்பானுங்க, அப்படி என்னடா நீங்களாம் வந்து சம்பாதிச்சிட போகிறீங்கன்னு ஒரு ஆதங்கம் வந்தது பார்த்தவொடனே. ஏன்னா இறந்தது எல்லாமே குழந்தைகள், வேறு யாரில் குழந்தைகள் 16 குழந்தைகள். இப்போ நேற்று வரைக்கும் 14 இருந்தது, இப்போ 16 ஆகிடுச்சு. நிறைய குழந்தைகளை வந்து அப்சர்வில் வச்சுருக்காங்க.
அந்த மருந்தை நீங்கள் வந்து கலப்படம் பண்ணி வைக்கிறீங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. இவங்களுக்கெல்லாம் நாட்டிலே உச்சபட்ச தண்டனை கொடுக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ இருக்கக்கூடிய நீதித்துறையை நினைக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கவலையாகவும் இருக்குது. அதுக்கு தான் காலையிலே சொன்னேன் நான், ஒரு மிகப்பெரிய ஒரு சைக்கோ ஒருத்தன் கடைசியில் பார்த்தா எந்த ஆதாரம் இல்லைன்னு விடுதலை பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ நம்ம பெருசாக பேசுவோம், ஆனால் பார்த்தா ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க அந்த நிறுவனம். இப்போ தான் சீலே வைக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். சரி, ஆதங்கத்தை எல்லாத்தையும் அப்படியே போட்டாச்சு. இப்போ நேராக நம்ம தங்கம் வாங்க போகலாம். வாங்க, உங்களுக்கு எத்தனை பவுன் வேணும் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு ஃபெமிலியரான ஒரு ஜோக் ஒன்று இருந்ததுங்க, அது பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்தது. பவுன் வந்து 4000 ரூபாய் விற்கும் போதே தங்கம் வாங்கலான்னு நினச்சேன் தம்பி. அப்புறம் என்ன 4000 சேர்த்துட்டிங்களா? நான் 4000 சேர்த்துறதுக்குள்ளே பவுன் 8000 போயிடுச்சு தம்பின்னு இந்த வடிவேலு காமெடியோடு சேர்த்து போட்டிருந்தாங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. ஏன்னா இன்றைக்கி காலையில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 800 ரூபாய் உயர்ந்தது. அதுக்கப்புறம் மறுபடியும் சாயந்தரம் ஒரு 650 உயர்ந்து தற்பொழுது ஒரு கிராம் 11,385. இது வந்து 22 கேரட்டு. ஒரு சவரன் வந்து 91,080 ரூபாய் விற்பனை ஆகிறது. மிக அபரீதமாக போயிட்டுருக்காங்க. இதில் நார்மலாக 2 விவகாரத்தை நம்ம பார்த்துடலாம். இப்போ பையன் பிறந்தானா பிரச்சனையே இல்லை. பையன் அவங்க வீட்டில் இருந்ததுன்னா அவங்க தங்க வேலை எப்படி ஏறனா எவ்வளோனா எனக்கு என்ன பிரச்சனைன்னு தோணும். பட் பெண்களை பெற்றெடுத்த மகாராசர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கும். சைடில் எண்ணெயும் நானும் விட்டு போட்டுக்கிட்டு அதுதான் சொன்னேன் நான். சரி, நார்மலாகவே இந்த தங்கம் விலையேற்றதற்கான காரணம் வந்து நிறைய காரணிகளை பிரிப்பாங்க. ஏன்னா குளோபல் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அப்புறம் வார் சூழல் எப்படி இருக்குது, அதெல்லாம் இருக்குது. பட் நான் கூட ஒரு மிஸ்கால்குலேஷன் பண்ணேன். நான் கூட இல்லை, நானும் தான் அப்படி அவ்வளோ பெரிய ஆளாக நானே ஒரு டுபாக்குருன்னுவாங்க நிறைய பேர் வந்து சேர்ந்தாலும் சொல்கிறேன். நான் என்ன ஒரு மிஸ்மேட்ச் பண்ணேன் அப்படின்னா, ஃபெடரல் நிர்வாகம் வந்து ஷெட்யூன் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ஃபண்டிங் கொடுக்க முடியாமல் தருமாறுறாங்க. அப்புறம் பிஸ்னஸ் ஹோல்டருக்கெலாம் வந்து லோன் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் தங்கத்தோட விலை வந்து மேஜராக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க அமெரிக்கா ஃபெடரல் நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைந்த வட்டியில் பிஸ்னஸ் மேனுங்கெலாம் கொடுப்பாங்க. அவங்க ஈஸியாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் இது கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும், குறையும் நினச்சேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் முதல் 2 நாள் குறைஞ்சிது. ஆனால் என்ன ஆச்சுன்னா, அது அமெரிக்காவுக்கு எகெயின்ஸ்டாக மாற ஆரம்பிச்சிது. காலப்போக்கில் நகர எப்படி ஆச்சுன்னா, மனுஷன் கண்டுக்கவே இல்லைங்க ஃபெடரல் நிர்வாகத்தை. என்னென்னா எப்படியோ போங்க, நான் ஒன்றும் உங்களை சமாதானப்படுத்திலாம் சைன் வாங்கணும்னு அவசியம்லாம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே டாலரோட மதிப்பு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சுங்க. எப்போவுமே தங்கம் விலை வந்து இத்தனை வருஷம் நிலையாக இருப்பதற்கான காரணம் என்னென்னா, டாலரோட விலை வீழ்ச்சி வந்து அடையாது. அவ்வளோ சீக்கிரம் டாலர் வந்து வீழ்ச்சி அடையவே இல்லை. அதனால் என்ன பண்ணுவாங்க, பெரும்பாலான நாடுகள் வந்து டாலரை வந்து கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் மையமாக படுத்தி வைத்திருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனைவாங்க. திடீர்னு டாலர் வீழ்ச்சி அடைஞ்ச உடனே நிறைய நாடுகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு தங்கமாக வாங்கிறதுக்கு பெரிய அளவுக்கு திட்டங்களை தீட்டியிருக்காங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கொஷின் ஒன்று கேட்குறேன். நான் என்னென்னா, இந்த தங்கம் விலை ஏற்றதற்கான காரணம் பிரதானமாக எல்லாரும் பெருவாரியாக பேசப்படுறது என்னவாக இருக்குன்னா, அப்போ ரஷ்யா வந்து தங்கத்தை வாங்கி குவிச்சிருப்பாங்க, இல்லை சீனா வந்து வாங்கி குவிச்சிருப்பாங்க, இந்தியா வந்து வாங்கி குவிச்சிருப்பாங்க அப்படின்னா இல்லைங்க. போலந்து தாங்க வாங்கி குவிச்சிருக்காங்க. போலந்து வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த வேர்ல்டு கோல்டு கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலந்து தான் கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளார 18.66 டன்னு, எவ்வளோ 18.66 டன்னு ஒன்று வாங்கியிருக்கிறாங்க கோல்டு. அவங்க தான் வேர்ல்டுலேயே அதிகமாக இந்த ஒரு வருஷத்தில் மட்டும். அடுத்து கசகஸ்தான் பார்த்தீங்கன்னா செகண்ட் இடத்துல இருக்காங்க, 15.65 டன் கோல்டு வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி போனால் தான் கசகஸ்தானுடைய நேஷ்னல் பேங்க் வந்து 8 டன் ஆஃப் கோல்டு வந்து அந்த அக்கௌண்டிங்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் பேங்க் தனியாக வந்து அவங்க மாற்றி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக சேர்ந்தால் 15 டன் கோல்டு பக்கமே வருதுன்றாங்க, ரெண்டும் கம்பேரிட்டிவாக. அதுக்கப்புறம் துருக்கி வாங்கியிருக்காங்க, சீனா, உஸ்பெகிஸ்தான், செக் ரிப்பப்ளிக், பல்கேரியா எல்லாமே ஈச் 2 டன்னு வாங்கியிருக்காங்க போன வருஷத்தில். ரஷ்யாவுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து 3 டன் ஆஃப் கோல்டை வந்து விற்றுருக்குறாங்க. இதுதாங்க ஐயா கூடுதல் தகவல். அப்போ ரஷ்யா வந்து தங்கிட்ட இருக்கக்கூடிய தங்கத்தை வந்து விற்றுருக்குறாங்க. பட் மற்ற நாடுகள் பெரிய அளவுக்கு வாங்கியிருக்காங்க. இந்தியாவும் பெருசாக தங்கம் வாங்கலை, மீடியமாக தான், அதாவது டன் கணக்கெல்லாம் வாங்கலாம். ஆனால் இந்தியாவுடைய தாய்மார்கள் வந்து வாங்கி குவித்திருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பிரதானமாக நம்ம என்ன இதை கருத்தில் எடுத்துக்கலாம், அந்த தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் இனி வந்து குறையுமா அப்படின்னா எனக்கு அந்த நம்பிக்கை வந்து இழந்து விட்டது. குறிப்பாக ட்ரம்ப் நிர்வாகம் வந்ததுக்கப்புறம் சரி, இதுக்கப்புறம் நடக்கிற கோல்டு வார் இது எல்லாமே பார்க்கும்போது
இந்த யுத்தம் எதுவுமே சலிக்கிற மாதிரி தெரியல. அதுவும் போலந்து நேட்டோ நாடுகள்லாம் வாங்கி குவிக்கிறாங்க அப்படின்னாவே நம்ம ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ண முடியுது. இப்போ மற்ற நாடுகள் வாங்கலாம் கூட சரி, ஆனால் அவங்க ஏதோ ஒரு எய்மில் இருக்காங்கல்ல. போலந்து வந்து பர்டிகுலராக வாங்குறாங்க அப்படின்னா அது வேறு வித தாக்கத்தை ஏற்படுத்தும். சப்போஸ் நிறைய பேர் நினைக்கிறாங்க ரஷ்யா உக்ரைன் வார் வந்தால் ஃபுல்லாக குறையுமா அப்படின்னா குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்புகளே இல்லைங்க. இதுக்கப்புறம் ஏறாமல் வந்தால் போதும். ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா ஆக போகுது, டென்ஷன் ஆகிட்டு எவ்வளோ ஃபைனல் ரேட் எவ்வளோ சொல்கிறீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் ஏற்றவும் ஏற்றாதீங்க இறக்கும் இறக்காதீங்க, அதில் கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு ஒரு கண்டிஷன் வரப்போகுது. அப்போ அதுதான் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனே. ஏன்னா அந்த மாதிரியான சூழ்நிலையாக இருக்கிறது. இது எல்லாம் தாண்டி சமீபத்தில் ஆப்பிரிக்காவில் பர்கினோ ஃபேஷோ இருக்காங்க இல்லையா, பர்கினோ ஃபேஷோ வந்து 18 பில்லியனுக்கான தங்கத்தினுடைய மைனை வந்து சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இதற்கு முன்பு பர்கினோ ஃபேஷோவில் பார்த்தோன்னா ஃப்ரான்ஸ் போன்ற நாடுகள்லாம் என்ன பண்ணாங்க, பெரிய அளவுக்கு தங்க சுரங்கத்தை தனியார் இதில் மூலிமா எடுத்து அவங்க பெருசாக ரிசர்வ் வச்சாங்க. ஆனால் இப்போ அதுக்குமே வந்து பெரிய அளவுக்கு வேட்டு வச்சு அவங்களுமே பெரிய அளவுக்கு ரிசர்வ் பண்ண முடியல. இது எல்லாமே ட்ரம்ப் அவர்களுடைய மிஸ்கால்குலேஷனால் இன்றைக்கி உலகமே பெரிய அளவுக்கு தவித்து கொண்டு இருக்கிறது. அவங்க டாலரை மீட்டெடுப்பாங்கன்றது பெரிய அளவு கேள்விக்குறியாக இருக்குது. அந்த டாலரோட வீழ்ச்சி வர வர என்ன ஆகுன்னா உலக நாடுகள் இன்னும் பெரிய அளவுக்கு ஸ்தம்பிக்க ஆரம்பித்து விடும். அது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு தெரில. ஏன்னா IMFனுடைய முன்னாள் தலைவரில் ஒரு மிக முக்கிய பொறுப்பில் இருந்தாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து கூடுதல் வரி விதிப்புனால என்னாச்சு அப்படின்னா விலைவாசி தான் உள்ளூர் மக்கள் வந்து ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு கீதா கோபிநாத் இவங்க வந்து பெரிய அளவுக்கு விமர்சனத்தை செஞ்சுருக்காங்க. இவர் பாட்டுக்கு வரி ஏற்றுறதுனால ஏதோ வருமானம் பெருகுதுன்னு நினைக்கிறாரு, மக்களுடைய வாங்கும் சக்தி அதிகமாகிட்டு டாலரே ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, முடிச்சிட்டாரு கதையன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம தள்ளி பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்தியா போன்ற நாடுகள்லாம் என்ன பெருசாக பாதிப்பு வரும்னா, இந்த டாலர் விலை வீழ்ச்சியாக நம்மளுடைய ரூபாய் மதிப்பும் வந்து பெரிய அளவுக்கு வீழ்ச்சி ஆகிட்டே இருக்குது. இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்போட சார அம்சம் என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட்டு பொது நாணயத்துக்கு உருவாக்கலான்னா கோல்டு படி வரலான்னாலும் அது பெரிய ரிஸ்க் ஆகிடுச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கப்புறம் நாங்கள் ஆயில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் யுவானில் பே பண்ணுங்கள் அப்படின்னு இந்தியா கிட்ட சொல்லிட்டாங்க. இந்தியாவுடைய பையர்ஸுமே வந்து ரஷ்யாவுக்கு யுவானில் பே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் வந்து எங்கள் கூட அரசாங்கம் கூட ஒத்துழைப்பு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு நிறைய பேர் சந்தேகமாக வரும், ஏன் நம்ம வந்து யுவானில் வாங்குகிறோம், நம்ம இந்திய ரூபாயிலே வந்து வாங்கக்கூடாதா வாஸ்த்ரூ அக்கௌண்ட் மூலிமா அப்படின்னா, இப்போ ஒரு சர்டன் ரேஞ்சுக்கு மேலே நம்ம இந்திய ரூபாய் நோட்டு வந்து அங்கே ரஷ்யாவில் போயிட்டு தேங்க அவங்க ஏதாவது ஒரு பொருள் வாங்கினவங்க அப்படி வாங்காமல் நம்ம ரூபாய் மதிப்பு தொடர்ந்து தேங்க ஆரம்பிச்சதுன்னா ஒரே சமயத்தில் அவங்க சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் வீழ்ச்சி அதிகமாகிடும், ஃபுல்லாக வீழ்ச்சி ஆகிடும். அதனால் நம்ம வேறு வழியே இல்லாமல் யுவானில் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணாதான் நம்ம பொருளுக்கும் நம்ம நாணயத்துக்கு டிமாண்ட் இருக்குங்க, இல்லைன்னா டிமாண்ட் இருக்காது. டிமாண்ட் இல்லாத பட்சத்தில் ஒரு நாட்டோட நாணயத்தை மொத்தமாக வாங்கி வச்சாங்கன்னா அது எந்த யூஸுமே இல்லை. அதனால் இப்போ இந்திய ரூபாய் டிமாண்டை விட சீனாவுடைய யுவான் வந்து பெரிய அளவுக்கு டிமாண்டாக இருக்கிறதுனால அதுவுமே வந்து மாறி இருக்குது. இதெல்லாம் பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. எல்லா நாடுகளுமே பெரிய அளவுக்கான பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கே அப்படின்னா ஃபைனலாக டாலரில் வந்து நிறுத்துகிறேன் நான். இந்த டாலர்னுடைய பாதிப்புனால இந்த தங்கத்தினுடைய விலையேற்றம். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இனி வருகின்ற காலங்களில் எந்த அளவுக்கான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ஏறாமல் இதே ரேட்டில் இருந்தால் போதும். ஆனால் எல்லோரும் நினைக்கிற மாதிரி மறுபடியும் 60,000 70,000 வருமா அப்படின்னா எனக்கு என்னமோ டவுட்டாக தாங்க இருக்குது. அதுவும் இப்போலாம் ஒரு நாளைக்கு 2 தடவை ஏறுது. நான் ரீசெண்டாக ஒரு ஹெட்டு ஒருத்தருக்கிறாரு தமிழ்நாட்டுடைய சங்க தலைவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் பே பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி பே பண்ணால் அது இன்றைக்கி சாயந்தரமே உடனே 1 மணி நேரத்தில் கிடைச்சிடும் கோல்டு தங்க கட்டிக்கலாம். இப்போல்லாம் நாங்கள் இப்போ பே பண்ணால் தான் 1 வாரம் கழித்து கிடைக்கிது. அதுவே கரெக்டாக சொல்ல முடியல, அது லிமிட்டாக தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியுது. அப்போ அதுவே டிமாண்டுக்கான உச்சம்னு தெரியுதான்றாரு. நம்ம புரிந்து கொள்ள முடியுது. அப்போ தங்க நகை கடைகள்லாம் வந்து அவங்களே பாதித்து முழிக்கிறாங்கன்றாங்க. ஆர்டர் பண்ணால் 1 வாரம் கழித்து தான் வருதுன்றாங்க. ஏன்னா இவங்கெல்லாம் கிலோ கணக்கில் வாங்குறவங்க, சும்மா 1 கிலோ 2 கிலோ இல்லை 5 கிலோ 10 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே 18 டன்னு 20 டன்னு 15 டன்னு வாங்குறவங்ககிட்டலாம் வந்து கிலோ கணக்கில் வரும்போது டிமாண்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது. ஆனால் நாடுகளே நிறுத்துங்கள், தங்கத்துடைய பர்ச்சேஸை நிறுத்துங்கள் அப்படின்றது கூடுதல் தகவல். இப்போ நம்ம ஈரானுக்கு போயிடலாமா? ஏன்னா திடீர்னு இன்றைக்கி அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க, ஈரானுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஈரானுடைய கப்பல்கள் இனி சர்வதேச கடல் பகுதியில் முடிச்சிடலாம் கதையை
அதாவது நம்ம தடைகளை மீறி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாங்கன்னா பிடிச்சிருக்கின்ற உத்தரவு ரகசியமாக கொடுக்கப்பட்டதாக, இனி அதற்கான வேலைகளை துவங்குவதாக கேள்விப்பட்டோம். அதனால் ஐஆர்ஜிசியினுடைய கமாண்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த மாதிரி ஏதாவது மிஸ்கால்குலேஷன் ஏதாவது பண்ணி எங்கேயாவது ஏடாகூடமாக எங்கள் கப்பல்களை தொட்டிங்க அப்படின்னா, இந்த பர்ஷியா கல்ஃப் பகுதி, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதி இருக்குல்ல, ஒன்றே ஒரு சிங்கிள் கொசு கூட இந்த பக்கம் அந்த பக்கம் போக முடியாது. ஏன்னா இந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, அபு மூசான்ற பகுதியில் வான் தடுப்பு சாதனங்கள்லாம் பெரிய அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆன்டிஷிப் மிசைல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல சும்மா போட்டு ஸ்ட்ராங்காக வைத்திருக்காங்க. ஏற்கனவே அந்த பகுதி வந்து துபாய்க்கும் ஈரானுக்கும் பெரிய சண்டை. ஆனால் அபு மூசா வரைக்கும் இந்த பக்கம் ஈரானில் இருக்கிறனால இனி ஸ்ட்ராங்காக நங்கூரமாக நச்சு நிறுத்திட்டு என் கப்பலை தொட்ட நீ கெட்டன்றாங்க. யார்? ஈரான். ஏற்கனவே நாங்கள் சும்மா ஒரு சின்ன இதுதான் ஜிபிஎஸை ஜாம் பண்ணதுனால அந்த ஏரியாவில் 2 நாள் கப்பல்லாம் வழி தெரியாமல் அப்படியே ரொட்டேட் அடித்து ரொம்ப தடுமாறினாங்க இஸ்ரேல் ஈரான் யுத்தத்தில். கடைசியில் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் முடிவுக்கு வந்த மிக முக்கிய காரணமே ஈரான் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்ம்ஸ் பகுதியை வந்து நிறுத்துங்கள்னு சொன்னதுனால தான். அவ்வளோ உலக நாடுகளே பெரிய அளவுக்கு ஸ்தம்பித்து போச்சு. இப்போ திடீர்னு அமெரிக்கா ஓடி வந்து எங்கள் கப்பலை பிடிச்சிருவான், அதை பிடிச்சிருவான், எதை பிடிச்சிருவாங்கன்னா தொட்டுப்பார் முடிச்சு தள்ளிடுற சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக தான் போது அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் கூட. அடுத்து நம்ம அமெரிக்கா கிட்ட ஒரு சில தகவல் பார்க்கணும் அப்படின்னா, மைக் ஹார்னே அவர்கள், குறிப்பாக கனடானுடைய பிரதமர் மைக் ஹார்னே அவர்கள் வந்து நேற்று அமெரிக்காவுடைய வெள்ளை மலைக்கு போயிருந்தார். ரொம்ப நாளாக கான்ட்ராவர்சி 2 பேர்த்துக்குமே. ரீசெண்டாக கூட உங்களுடைய ஸ்பேஸ் ட்ரோன் வந்து கோல்டன் டோமில் வந்து எங்களை சேர்த்திக்கோங்கன்னு கேட்கப்பட்டதை கூட, ஏன் உங்களுக்கு ஃப்ரீயாக கூட வந்து சேர்த்திக்கிறேன், 51வது மாகாணமாக வந்து சேர்த்திக்கோங்க, வந்துட்டு ஜாயின் பண்ணிடுங்களேன்ற மாதிரி ட்ரம்ப் தரப்பில் நக்கலாக சொன்னதுக்கும் அப்புறம் அவர் வந்து உக்காந்ததுக்கப்புறம் இவருன்னு வருது பாருங்கள், மைக் ஹார்னே அவர்கள் வந்து ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன், அப்படி டஃபஸ்ட் கை, ஆனால் கிரேட் மேன் நான் சொன்னேன். உடனே பத்திரிகையாளர் வந்துட்டு வந்து நீங்களே அவரை புகழ்கிறீங்க, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் அவர் கூட டீல் ஏற்படுத்துறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க. ஏன்னா நான் அவரை விட கிரேட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு அவர் சொல்ல, அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் எல்லாமே வந்து கேக்கே பொக்கேன்னு வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய காமெடியாக அமைந்ததான். அதையும் சொல்லிட்டு மற்றொரு தகவல் என்னென்னா, நான் காசா யுத்தத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக நிறுத்திடுவேன், எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் உக்ரைன் வார் அப்படி கிடையாது, அதுவும் புடின்லாம் வந்து டஃபஸ்ட் கை, எங்ககிட்ட பேசிட்டு தாக்கல் நடத்துகிறாங்க, அதனால் இப்போதைக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனடியாக கிரீன்லாந்து இருக்கக்கூடிய ஃப்ரெடரிஸ்கியன் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, குறிப்பாக பிரைம் மினிஸ்டர் வந்து ட்ரம்ப்போட மனநிலைமையை வந்து எப்பாடுபட்டாவது கிரீன்லாந்து இணைக்கணுன்ற கொள்கையில் கொஞ்சம் மாற்றம் வருவதே சால சிறந்தது. ஏன்னா நீங்களாம் நோபல் பரிசு வாங்கணுன்ற முடிவில் இருக்கும்போது கிரீன்லாந்தை கொஞ்சம் கொஞ்சமாக தனது செல்வாக்கால் அபகரிப்ப நினைப்பது என்பதும் சரியல்ல அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் வந்து கொடுத்துருக்காங்க. கூடுதல் தகவல். அப்படியே நம்ம ஐரோப்பா கிட்ட போனோம் அப்படின்னா ஒரு சிறந்த நியூஸ்ன்னு சொல்ல முடியும். சமீபத்தில் ஜெர்மனி வந்து என்ன பண்ணாங்க, கஞ்சா வந்து இலீகல் மார்க்கெட்டில் பெருசாக இருக்குன்னு தடுக்க முடியல. அப்போ அரசாங்கத்துக்கிட்ட என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்கன்னா, 2022 தலைவரே நீங்கள் லீகலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருட்டுத்தனமாக உள்ளே வராது, கள்ளப்பணம் உள்ளே வராது, அரசாங்கத்துக்கே வருமானம் வந்துடும், நம்ம ஏன் லீகலைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த இலீகல் மார்க்கெட்லாம் குறைஞ்சின்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. கடைசியில் இப்போ என்ன அரசாங்கம் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஆன்லைனில் சேல் எல்லாமே வந்து அதிகமாகிடுச்சா, 400% அதிகமாகிடுச்சா. இவங்க நினச்சதை விட கஞ்சானுடைய சேல்ஸ் வந்து 400% அதிகமாகிடுச்சான். இப்போ அரசாங்கம் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஆன்லைன் சேல்ஸை நிறுத்த சொல்கிறாங்க, மற்றதை நிறுத்த சொல்கிறாங்க. இப்போ வந்து டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரைப்டாக இது வேணும், இது மற்றது எங்களுக்கு தேவைன்னா மட்டும்தான் இனி கஞ்சா வந்து பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருன்றாங்க. இதுதான் மேட்டர். ஏன் அப்படின்னா, ஏதாவது ஒரு இல்லீகல் மார்க்கெட்டை குறைக்கணும்னு சொல்லிட்டு லீகலாக பண்ணால் இது அதை விட லீகலே வந்து இல்லீகலாக மாறி பெரிய மோசமாகின்ற ஒரு சிறந்த எக்ஸாம்பிள். இதையே திடீர்னு நான் இப்போ வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஸ்பெயின் நிர்வாகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, லீகல் பண்ணுறாங்களாம். அதாவது டாக்டர்ஸ் ப்ரெஸ்கிரைப் படி ஒரு சில இடத்துல அந்த கஞ்சா வந்து மருந்துகளாகவும் மற்றதுக்காகவும் பயன்படுத்தலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கே இதுக்கப்புறம் வந்து ரொம்ப மனவேதனையாக இருக்குது, டாக்டர் ரொம்ப கொஞ்சம் இரும்பலாக இருக்குது டாக்டர், கொஞ்சம் கஞ்சா இருந்தால் கொடுங்க, ப்ரிஸ்கிரைப்டு பண்ணாங்கன்னா டாக்டர் ஒன்று எழுதி கொடுப்பாங்க, நம்ம போய் கடையில் வாங்கிக்கலாமா. அது ஒரு கூடுதல் தகவல். இதுவுமே கூட எந்த அளவுக்கு குறையுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான விவகாரத்தில் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்லாம் வந்து கஞ்சாவை ஒழிக்க முடியாமல் மிகப்பெரிய அளவுக்கு தடிமாறி கொண்டு இருக்கிறார்கள் கூடுதல் தகவல். ஏன் சொல்கிறேன்னா,
இவங்களோட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிற மாதிரி போகுது. ஆனால் கடைசியில் அவங்களுக்கு எகைன்ஸ்டாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு கூடுதல் தகவல். கலாச்சார சீர்கேடுன்னு சொல்ல முடியும். பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்களுக்கு எதிராக இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இன்னைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் இது சப்மிட் பண்ணாங்க. பட் முடியாதுன்ட்டாங்க, அவருக்கு ஆதரவாக இருக்குன்றாங்க. அதனால் ஃப்ரான்ஸினுடைய நிர்வாகம் பொறுத்த வரைக்கும், குறிப்பாக பார்ட்டியும் பேரனுடைய நிர்வாகம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்காங்க. கூடுதல் தகவல். ஜெர்மனி வந்து இதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுக்கு மிக முக்கியமான உத்தரவு கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான உத்தரவுகள் அப்படின்னா, இதுக்கப்புறம் ட்ரோன் போன்றதெல்லாம் வந்து ஏதாவது பறந்ததுன்னா காவல்துறை அதிகாரிகளை வந்து சுட்டு வீழ்த்துற அளவுக்கான அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்பு இல்லீகலாக ட்ரோன் வந்ததோ மற்றது வந்ததுன்னா முறைப்படி இராணுவம் மட்டும்தான் போர் விமானங்களை தூக்கும், தாக்கல் நடத்தும், வான் தடுப்பு சாதனங்கள் மட்டும்தான் தாக்கல் நடத்தும். இதுக்கப்புறம்லாம் வந்து காவல்துறையே தாக்கல் நடத்தலாம். லைக் உக்ரைன் எப்படி பெண்கள் இதுக்கப்புறம் ட்ரோன் ஏதாவது ரஷ்யாவோட ட்ரோன் வந்ததுன்னா உங்கள் தொடப்பக்கட்டையில் கூட நீங்கள் வீழ்த்தலாம். அந்த மாதிரி தொடப்பக்கட்டைகளை வீழ்த்தவர்களுக்கு சிறப்பு பரிசுகளே கொடுக்கப்படும். இப்போ யாராவது மாடியில் நிற்கிறீங்க, ட்ரோன் வருது, குச்சி ஒன்று இப்படி தூக்கி போட்டிங்கன்னா விழுந்துருச்சுன்னா அதை நீங்கள் ஃபோட்டோவாக எடுத்து உக்ரைனுடைய அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு நிதியெலாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி பலே திட்டத்தை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இப்போ காவல்துறைக்கு கொடுத்துருக்காங்க. பட் காவல்துறைக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் பிரத்யோகமாக அதை கொடுத்து அந்த அளவுக்கு தடுக்க முடியுமான்னு தெரியல. அது இன்னுமே அந்த பதற்றம் வந்து குறையலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். நம்ம ரஷ்யா கிட்ட என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து உக்ரைனுடைய இன்டெலிஜென்ஸ் சொல்கிறாங்கன்னா, கியூபானுடைய மிஷினரிஸ் கிட்டத்தட்ட 25,000 பேர்த்துக்கு மேலே வந்து எடுத்திருக்காங்களாம். ஒருத்தருக்கு மாத சம்பளம் $2,000, இந்திய மதிப்பில் வந்து 1,60,000 ரூபாய்க்கு மேலே வருது. அதாவது பெரிய அளவுக்கு நிதியாக வருது. இந்த 1,60,000 1,70,000 ஃபண்டாக மாத சம்பளமாக கொடுக்கறனால கியூபா வந்து அப்படியே மறைமுகமாக கொண்டு வந்து இறக்குறாங்க. இதுக்கு முன்னே வடகொரியா வீரர்கள் மட்டும்தான் வந்தாங்க. இப்போ கியூபா வந்து இங்கே வீரர்களை அனுப்பியிருக்காங்கன்னு உக்ரைனுடைய இன்டெலிஜென்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கூடுதல் தகவலும் சொல்கிறேன் நான். இந்தியாவிலிருந்து ரஷ்யாவில் படிக்க போன ஒரு மாணவர், குஜராத்தை சேர்ந்த மாணவர், 22 வயசு தான் அவருக்கு. அவர் பார்த்தோன்னா இப்போ உக்ரைன் வந்து சிறைப்பிடிச்சிருக்காங்க அவரை. என்ன காரணம்னா, ரஷ்யாவுக்காக போரிட்டு முன்களத்துலேருந்து போரிட்டாருன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு வந்து சிறையில் வச்சுக்கிட்டாங்க உக்ரைன். இப்போ அவருடைய பேட்டியுமே வந்து பார்க்க முடிஞ்சுது. அந்த தம்பி என்ன பேட்டி கொடுத்தாருன்னா, நான் மாதிரி படிக்க போனேன், பட் வேறு சூழ்நிலை என்னை கட்டாயப்படுத்தி கொண்டு வந்து இங்கே ஃபைட் பண்ண வைத்தாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால் இப்போ இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சகம் வந்து அதை நாங்கள் பேசிகிட்ருக்கோம், உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கோம், எப்படி இது நடந்ததுன்னு தெரியலன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே மோடி அவர்களும் புடின் அவர்களும் பேசும்போது இந்திய வீரர்களை பயன்படுத்தக்கூடாது, ஏற்கனவே இருந்தாங்கன்னா நீங்கள் விடுவிச்சிருக்குன்னு சொல்லப்படுறதுக்கு அப்பயே விடுவிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த மாணவர் வந்து எதன் அடிப்படையில் போனாலும் ஒரு வேளை பார்ட் டைம் ஒர்க்குக்கு இவரே போய் மாட்டிக்கிட்டாரா? ஏன்னா நிறைய படிக்க போகிற ஸ்டூடெண்ட்லாம் வந்து என்னென்னா பார்ட் டைம் ஒர்க்கில் போய் மாட்டுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா 1 மாதம் தானே அப்படி எல்லைப்பதில் போயிட்டு வந்துடலான்னு கூட நினச்சிட்டு போனாரா? இது எல்லாத்தையும் வந்து சிறப்பு கவனம் எடுத்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட. ஏன்னா உக்ரைன்கிட்ட மாட்டிட்டா உக்ரைன் சாதாரண ஆளும் கிடையாது, வேறு மாதிரி போயிடுவாங்க. அதுக்காக சொல்கிறேன் நான், அப்படி நினச்சிக்கோங்க நீங்கள். அடுத்து ரஷ்யா வந்து என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா கிட்ட வந்து 25 இயர் அக்ரிமெண்ட், புளூட்டோனியம் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான புளூட்டோனியம் வந்து அமெரிக்காவுக்கு பெருசாக ரஷ்யா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு தெரியல, நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அதே சமயத்தில் ரஷ்யாவுக்கு வந்து 2 பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கோம். ஒன்று வந்து தைவான் வந்து ரொம்ப நாளாக ரஷ்யா கிட்ட பெட்ரோகெமிக்கல் ஃபீட் ஸ்டாக் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஃபீட் ஸ்டாக்னா சிந்தட்டிக் மெட்டீரியல், பிளாஸ்டிக், மற்ற மெட்டீரியல்லாம் தயாரிப்பதற்கு. பட் ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்க, லாஸ்ட் இயரே வந்து அரசாங்கம் முறையாக வாங்கலை, தனியார் நிறுவனங்கள் வாங்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் தனியார் நிறுவனங்கள் கொஞ்சம் லீகலாக இல்லாமல் இல்லீகல் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒட்டுமொத்தமாக நிறுத்துறோன்ட்டாங்க. அப்போ 2023 ஆல்மோஸ்ட் குறைச்சிட்டாங்க. இது ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அடி. ஒன்று. இரண்டாவது என்னென்னா, துருக்கியினுடைய கேசோலைன் ப்ராஜெக்டில் அங்கே மக்கள் பயன்படுத்துறதில் 50% பக்கம் ரஷ்யா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க துருக்கிக்கு. இப்போ ரீசெண்டாக துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் அங்கே ரஷ்யாவில் அமெரிக்கா கிட்ட போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் இன்னும் 1 வருஷத்துக்குள்ளார நீங்கள் அமெரிக்கான்னு வருது பாருங்கள், ரஷ்யானுடைய இம்போர்ட்டோட முழுமையாக அவாய்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட வாங்கன்னு சொன்னது. துருக்கி இருந்துட்டு தலைவரே இதில் போய் என்ன போய் பிரச்சனை, நீங்கள் தான் எங்களுக்கு முக்கியம், ரஷ்யாலாம் எங்களுக்கு செகண்டரி கேஸ் தான், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ரஷ்யாவும் வேணாம் ஈரானும் வேணான்னு சொல்லிட்டு சமீபத்தில் ஈரானுடைய யுரேனியத்துக்கோ மற்றதுக்கோ பெரிய அளவுக்கு தடை விதிச்சிருந்தாங்க துருக்கி. இப்போ அடுத்தது என்னென்னா, இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளார முழுமையாக ரஷ்யாவை அவாய்ட் பண்ணிட்டு முழுக்க அமெரிக்காவை மட்டுமே நம்பி செல்கிறது துருக்கி அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இது எல்லாமே
ரஷ்யாவை நம்பி வாங்குகின்ற இந்த மாதிரி நாடுகள்லாம் ஒன்று ஒன்றா பர்டிகுலராக டார்கெட் வச்சு அமெரிக்கா முடக்கிட்டு வராங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய தகவலை நம்ம முடிக்கணும் அப்படின்னா வருகின்ற வின்டர் சீசனில் 2 தரப்புலையும் வந்து எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபார்மர் போன்ற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது பெரிய தாக்கல் நிகழ்த்துறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உக்ரைனுக்காக நிறைய மக்கள் பேட்டரி ஃபெசிலிட்டிஸ் மாதிரி தொடர்ந்து பவர் பேக்கப் இருக்கிற மாதிரியான மக்கள், அதாவது ஒரு 6 லட்சம் வீடுகளுக்கு வந்து குறைஞ்சது 2 மணி நேரம் வந்து பவர் கிரிட் யூஸ் பண்ணுற மாதிரியான டெக்னாலஜியும் பேட்டரிஸை வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்கா வந்து குவிச்சிருக்கிறாங்க. குவிச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் தைரியமாக தூள் கலப்புங்கன்ற மாதிரி வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாக வந்து உக்ரைன் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஒன்று அடுத்து நம்ம மால்டோவை பார்த்தோம் அப்படின்னா, மால்டோவை பொறுத்த வரைக்கும் இப்போ எலெக்ஷன் வேறு ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க இல்லையா, அதனால் அந்த டிரான்சிட்ரியா பகுதிக்கான மின்சாரத்தை நிறுத்திட்டாங்க, உதவிகளை நிறுத்திட்டாங்க, எல்லாமே நிறுத்திட்டாங்க. உங்களுக்கு ரஷ்யா வேணுமா நாங்கள் வேணுமா ஆண்டனியா பாஷாவா முடிவு பண்ணிக்கோங்க, முடிவு பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கா. இப்போ டிரான்சிட்ரியா பகுதி ஃபுல்லாக பரபரப்பாக இருக்குது. முழுமையாக அதை மால்டோவாவுடன் இணைப்பதற்கான வேலை, அது மால்டோவாவுடன் இணைஞ்ச உடனே இவங்க போயிட்டு ஐரோப்பாவுக்குள்ளே இணைவதற்கான வேலை. 2035க்குள்ளார மால்டோவா ஐரோப்பாவுக்குள்ளே இணைகிறது, அதுதான் அவங்களுடைய பிளான். ஏன்னா ஐரோப்பா சொல்லலாம் உடனே இணைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு, பட் 2035க்குள்ளார ஆல்மோஸ்ட் இணைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சுவிட்சர்லாந்து உக்ரைனுடைய மக்கள் வந்து குறிப்பிட்ட பகுதி மக்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே வேண்டாம், நாங்கள் நாடு கடத்த போகிறோம், மீதி குறிப்பிட்ட ஏரியா மட்டும் வேணும்னு மட்டும் உக்ரைனை 2ஆக பிரிச்சுக்கிட்டாங்க. அது ஏனோ தெரியவில்லை, கொஞ்சம் மக்கள் அப்படி இப்படின்னு இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம எங்கள் இஸ்ரேல்கிட்ட போயிடலாம். இஸ்ரேல்கிட்ட போகிறதுக்கு முன்பு இன்று இந்தியாவுடைய இராணுவம், குறிப்பாக இந்தியாவுடைய இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உறுதிப்படுத்தியிருக்காங்க. லக்ஸரி தொய்பானுடைய மிக முக்கிய தலைவரும், அப்புறம் வந்து இஸ்லாமிக் ஸ்டேட் கோர்ஷன் ப்ராவினன்ஸ்னு சொல்லுவாங்க, ஐஎஸ்கேபின்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்கேபிக்காரங்கிட்ட எல்என்டி, அதாவது லக்ஸரி தொய்பா வந்து கன்று கொடுத்த அந்த வீடியோ பதிவும், சமீபத்தில் வந்து ஐஎஸ்ஐன்னா பாகிஸ்தானோட உளவு அமைப்பு ஐஎஸ்ஐன்னு சொல்லுவாங்க, இந்த சவுத் ஏசியா விங் காஷ்மீர் போன்ற பகுதியில் இந்த ஐஎஸ்கேபியை வந்து பெரிய அளவுக்கு செயல்படுத்துவதற்கான திட்டத்தில் இறங்கி இருக்கிறது பாகிஸ்தான். ஏன்னா இன்றைக்கி நிறைய ரோல் ஆகுது. காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே 3-4 பகுதியில் தீவிரவாதத்தை பெரிய அளவுக்கு வளர்த்துறவங்க காஷ்மீருக்குள்ளார மறுபடியும் பெரிய அளவுக்கு ஐஎஸ்கேபி இறக்குவதற்கான முழு பணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. லக்ஸரி தொய்பாவை போயிட்டு அங்கே பலுச்சிஸ்தானில் இறக்கியிருக்கிறாங்க ஒரு கூடுதல் தகவல். ஏன் நம்ம இது சொல்லலாம்னா, இன்றைக்கி பாருங்கள், ஜம்மு அண்டு காஷ்மீர் பகுதியில் திடீர்னு துப்பாக்கி சூடு பதில் தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க. குறிப்பாக ராஜௌரி டிஸ்ட்ரிக்டில் இது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடந்திருக்கிறது. அது இல்லாமல் 2 பேராகிளைடு இராணுவ வீரர்கள் வந்து திடீர்னு மர்மமான முறையில் இறங்குனாங்க. பட் எங்கே இறங்குனாங்கன்னு தெரியல, அவங்கள இராணுவம் வந்து தேடிட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஐஎஸ்கேபி, அதாவது இவங்க லைக் வந்து ஐஎஸ்ஐஎஸ்க்கு பேக் போனாக இருக்கக்கூடிய தீவிரவாத இயக்கம், இவங்களை கொண்டு வந்து எல்லை பகுதியில் பெரிய அளவுக்கு களமிறக்கியிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவலும் வந்து கிடைத்திருக்கிறது. பார்க்கலாம். இப்போ நம்ம காசாவும் இஸ்ரேலுக்கான செய்தியோடு முடிச்சிடலாம். எனக்கு குறிப்பாக எரடகன் அவர்கள் வந்து ரொம்ப நேரம் கூர்ந்து பார்த்துட்டே இருந்திருக்கிறாரு. அப்போ தான் தலைவரே, என்ன தலைவரே, ரிசல்ட் என்ன நம்மளுக்கு பாசிட்டிவாக வருமா இல்லையா அப்படின்னு துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள்ட்ட கேட்டார். சொல்லிட்டார், இங்கே பாருப்பா, இங்கேருந்து அந்த ஃப்ளோட்டிலியா கப்பல் போகிறாங்கல்ல, அந்த படகு மூலிமா அவங்கள ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்ருக்கேன். அதே மாதிரி பேச்சுவார்த்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்ருக்கேன். 2 கோரிக்கை மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா பேச்சுவார்த்தை சக்ஸஸ்ன்ட்டார். 1, பாலஸ்தீனம் தனிநாடுக்கான கோரிக்கை. 2வது, பாலஸ்தீனத்தையும் சரி காசாவும் சரி வேறொரு நாடு வந்து அதை பாதுகாக்கிறதோ இல்லை படைகளை உள்ளே வரதோ வந்து கிடையாது. இது 2 மட்டும் இருந்ததுன்னா பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா எகிப்தோட அதிபர் அல்சிசி அவர்கள் கூட இன்றைக்கி என்ன சொன்னாங்கன்னா, ட்ரம்ப் அழைப்பு கொடுத்துட்டாரு, தலைவரே வாங்க, நீங்கள் வந்து இங்கே சைன் பண்ணிட்டு போங்க, 10ஆம் தேதிக்குள்ளார வந்து அமைதி உடன்படிக்கையில் சைன் பண்ணிடுங்கன்றாங்க. அந்த விக்ஸாப் டீமும் அப்புறம் ஜெரால்ட் குசனர் அவர்களும் வந்து இறங்கியிருக்காங்க. இவங்க 2 பேர் ப்ளஸ் எகிப்தோட டீமு, துருக்கியோட டீமு, கத்தார்னுடைய டீமு, அப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பொது வெளியில் தோன்றுக்கிற ஹமாஸ்னுடைய லீடர் கலீல் எல் ஹயா வந்து இன்றைக்கி துருக்கியில் சுற்றியும் ஒரு இசட் பாதுகாப்போட பேட்டி கொடுத்தாரு ஒரு சேனலுக்கு. ஏன் இசட் பாதுகாப்போட, அதை விட ரொம்ப ஒரு நெருக்கடியான பாதுகாப்பு. ஏன்னா துருக்கிக்கு பக்குன்னு இருக்கும், துருக்கின்ற பாருங்க எகிப்துக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா ஏற்கனவே இங்கே ஈரான் நடந்ததில்ல, ஈரானில் இதே மாதிரி ஹமாஸுடைய முக்கிய தலைவர் போகும்போது படுகொலை. அப்புறம் மற்றல பார்த்தோன்னா இப்போ கத்தாரில் தாக்கல் நடத்திட்டாங்க. இப்போ பேச்சுவார்த்தைக்குன்னு கூப்பிட்டு ஏதாவது உள்ள எசகு புசுக்கான வேலை நடத்திட்டாங்கன்னா யாருப்பா பொறுப்பேற்றுக்கிறதுனால ரொம்ப
ஃபுல் டைட் செக்யூரிட்டி எப்பாடுபட்டாவது இந்த பேச்சுவார்த்தையை அமைதி முறையில் கொண்டு வந்தோன்னு சொல்லிட்டு பெரிய முயற்சிகள் எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்போ ப்ரெஷர் பெரிய அளவு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றதும் கூடுதல் தகவல். கண்டிப்பாக அமைதி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் இஸ்ரேலுக்கும் நெருக்கடி கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட்டு ஹமாஸ்னுடைய கோரிக்கையை எந்த அளவுக்கு ஏற்று அதை கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். அதே பழைய கண்டிஷனுக்கே வந்தாங்க அப்படின்னாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி கனடானுடைய காரணி அவர்கள் உட்காந்து வெள்ளை மாளிகையில் கேட்கும்போது நீங்கள் 2 நாடுகளும் அமைதி ஒப்பந்தத்தில் ஈடுபட வைக்கிறீங்க, இஸ்ரேல் தாக்கல் நடத்த மாட்டோன்னு சொல்லிவிட்டு பிணைய கைதிகளை விடுவிச்சதுக்கப்புறம் நம்பிக்கை துரோகம் செஞ்சு தாக்கல் நடத்தினாங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. பிணைய கைதிகளை விடுவிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் தாக்கல் நடத்தினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் தாக்கல் நடத்தினாங்கன்னா அது எப்படி நிறுத்தணும்னு எனக்கு தெரியும், அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை, அதே மீறி நடந்தால் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொன்னாராம். ஸோ அதனால் பார்க்கலாம், பெரிய அளவுக்கான ப்ரெஷர் அங்கே போயிட்டுருக்கு. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். தொடர்ந்து துருக்கி வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க, அப்படியே பைனாகுலரை வச்சு ரைட்டு என்ன அம்மாஸ் கிட்ட தொடர்ந்து பேச்சு நடத்திட்டே இருக்கிறாங்க. என்னப்பா என்ன சொல்கிறாங்க, முடிச்சுக்கலாமா, இந்த டீல் ஓகேவான்ற மாதிரி தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாராம். ஏதோ ஒரு டீலு சீக்கிரம் முடிங்க, நல்ல தகவலாக கொடுங்க. இப்போ நோபல் பரிசு அங்கே இல்லை பார்சல், இங்கே தான் பார்சல் நினைக்கிறேன் நான். நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமச்சல், நன்றி, வணக்கம்.